ஏ வந்து ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி, சியும் சேர்ந்து செஞ்சால் அதே வேலையை வந்து 3 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. ஏ, சி சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை வந்து 6 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. இப்போ அதே வேலையை வந்து பி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் வந்து கேள்வி. இங்கே வந்து எல்லாமே வந்து ஹவரில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம டேஸில் வந்து எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம் நம்ம. சரிங்களா? அதே மாதிரி தான் போடுவோம். ஃபஸ்ட்டு என்ன போனோம்? எல்சிஎம் எடுக்கணும் எல்லாத்துக்கும். ஃபஸ்ட்டு கேள்வியில் கொடுத்து வந்து எழுதிக்கங்க. ஏ வந்து 12 மணி நேரத்தில் முடிச்சிருவார். பியும் சியும் சேர்ந்து செஞ்சால் 3 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. ஏவும் சியும் சேர்ந்து செஞ்சால் 6 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. இது மூணுத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுத்து நம்மனா கிடைக்கும் 12 கிடைக்கும் இல்லையா? அது பெரிய நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. பெரிய நம்பர் வந்து மற்ற ரெண்டுத்துலேயும் வருதான்னு பாருங்கள். இதுலேயும் வரும், இதுலேயும் வரும் இல்லையா? 12 வந்து 3 டேபிள்லேயும் வரும், 6 டேபிள்லேயும் வரும் இல்லையா? அப்போ வந்து எல்சிஎம் இது 12 தான் வந்து எல்சிஎம்மு. எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம்மை வந்து டிவைட் பண்ணோம். அதாவது 12/12 போட்டால் என்ன கிடைக்கும்? A = 1 கிடைக்கும். இங்கே என்ன பண்ணணும்? 12/3 பண்ணால் B + C என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இங்கே 12ஆல் பண்ணால் A + C வந்து 2 கிடைக்கும். இதெல்லாம் வந்து 1 ஹவரில் எவ்வளோ முடிப்பாங்கன்றது. சரிங்களா? அதாவது நம்ம இதுவே 4 இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம் பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு பங்கு வேலை செய்கிறாரு. அதான அர்த்தம். ஒரு நாளைக்கு ஒரு பங்கு மொத்தமாக 12 நாள் வேலை செய்கிறாரு. அப்போனா ஆகிடும் அந்த டோட்டல் ஒர்க் 12 வந்துடும் கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இது பாருங்கள். பிசி வந்து ஒரு நாளைக்கு 4 பங்கு முடிக்கிறாங்க. மொத்தமாக 3 நாள் வேலை செய்கிறாங்க. செஞ்சால் அந்த டோட்டல் ஒர்க்குக்கே 12 அது வந்துடும். இதே ஹவராக இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம்? இது வந்து ஒரு ஹவருக்கு ஒரு பங்கு வேலை முடிகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு ஹவருக்கு ஒரு பங்கு வேலை முடிக்கிறாங்க. மொத்தமாக எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ இன்ட்டு 12 போட்டு நம்மனா வந்துடும் அந்த டோட்டல் ஒர்க் வந்து வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி தான் இதுவும். ஒரு மணி நேரத்துக்கு 4 பங்கு வேலை முடிக்கிறாங்க. இன்ட்டு எத்தனை மணி நேரம் செய்கிறாங்க? 3 மணி நேரம் செய்கிறாங்க. 3 மணி நேரம் செஞ்சால் இந்த 12 வந்துடும். டோட்டல் ஒர்க் 12 பங்கு தானே இந்த 12 வந்துடும். சரிங்களா? அதுதான் இது வந்து இது 1 ஹவருக்கு எவ்வளோ முடிக்கிறாங்கன்றது தான். சரி, ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி வந்து எவ்வளோ மணி நேரத்தில் இந்த வேலையை முடிப்பார்? இதுதான் வந்து கேள்வி. இந்த 12 பங்கு வேலையை வந்து பி மட்டும் செஞ்சால் எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார்? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பி வந்து டேரெக்டாக இல்லை பாருங்கள். ஏ மட்டும் தனியாக செஞ்சாங்கன்னு கேட்டிருந்தால் சொல்லிகிட்டு இருக்கலாம். 12/1 இருக்கு இல்லையா? அதை போட்டு தான் கழிச்சிட்ருக்கோம். ஆனால் இங்கே பி தனியாகவே இல்லை. அப்போ பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பி இருக்கிற மாதிரி எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள். B + C இருக்குது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதில் கொண்டு வந்து ஏவோட வேலையை வந்து சப்ஸ்டிட் பண்ணால் சியோட வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் சியோட வேல்யூ எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். A + C = 2. ஏ வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அந்த 1 வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? C = 1ன்னு கிடைக்கும். இந்த C = 1 எதுவுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். B + C = 4 அந்த இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? C இடத்துல 1 போட்டால் B = 3ன்னு கிடைக்கும் இல்லையா? B = 3 கிடைக்கும். அப்போனா அர்த்தம் அதுக்கு B வந்து 1 மணி நேரத்தில் 3 பங்கு வேலையை முடிப்பார்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த 12 பங்கு வேலையை வந்து B வந்து செஞ்சு எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்? அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 மணி நேரத்தில் முடிச்சுக்காது. சரிங்களா? அதாவது B வந்து 1 மணி நேரத்துக்கு 3 பங்கு வேலை முடிக்கிறாரு. நமக்கு எவ்வளோ பங்கு வேலை முடியணும்? 12 பங்கு வேலை முடியணும் இல்லையா? 12ன்னு போட்டுக்கோங்க. இந்த 12 பங்கு வேலையை வந்து முடிக்கணும். எவ்வளோ நேரம் எடுத்துப்பார்? 1 மணி நேரத்தில் 3 பங்கு முடிக்கிறாரு. அப்போ 4ஆல் பெருக்குனா வந்துடும். நமக்கு 12 வந்துடும் இல்லையா? அப்போ 4 மணி நேரம் வேலை செய்யணும் அவர். இப்போ ஆன்சர் 4 மணி நேரம் தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட டைம் அண்ட் ஒர்க்கோட ப்ளேலிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட செக் பண்ணி பாருங்கள்.